சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 72,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுக்கோட்டை சம்பவத்தில் பெட்ரோல் போடுவதிலேயே இரு தரப்பினருக்கும் தாக்குதல் ஏற்பட்டதாக காவல்துறை விளக்கம். வதந்திகளை பரப்புவோர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் பிரமுகர் தலை துண்டித்து கொலை. முன்விரோதம் காரணமா என போலீசார் விசாரணை. கொலையாளிகளுக்கு வலைவீச்சு. உத்தமபாளையத்தில் வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் என கூறி பணம் மோசடி செய்த இந்து முன்னணி நிர்வாகிகள் ஒருவர் கைது. மற்றொருவர் தலைமறைவு. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சிந்து நதியில் மேலும் 6 நீர் மின் திட்ட பணிகளை தொடங்கியது இந்திய அரசு. பாகிஸ்தான் உடனான சிந்து நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் உடனடி நடவடிக்கை. முதல் சீன வீரராக உலக ஸ்னூக்கர் சாம்பியன் பட்டத்தை வென்றார் ஷாவோ ஷிங்டோங். இங்கிலாந்தில் நடைபெற்ற போட்டியில் வேல்ஸ் நாட்டைச் சேர்ந்த முன்னாள் சாம்பியன் மார்க் வில்லியம்ஸை தோற்கடித்தார். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயில் குளத்தில் தவறி விழுந்த 3 பேர் உயிரிழப்பு. சந்தியாவதனம் செய்யும் போது படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்த சோகம். உதகை தொட்டபெட்டா காட்சி முனை செல்ல இன்று ஒருநாள் தடை விதிப்பு. காட்டு யானையின் நடமாட்டம் உள்ளதால் தொட்டபெட்டா செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை. புகழ்பெற்ற திருச்சூர் பூரம் விழா இன்று கோலாகலம். விழாவில் பங்கேற்கும் 92 யானைகளுக்கு மருத்துவ பரிசோதனை. பாகிஸ்தானியர் வங்கதேசவர் தங்கியுள்ளது குறித்து கணக்கெடுப்பது திருப்தியாக இல்லை. கோவை திடியலூர் தொண்டாமுத்தூரில் சட்டவிரோதமாக வெளிநாட்டவர் உள்ளதாக வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. லண்டனில் கோலாகலமாக தொடங்கிய உலகப் போர் வெற்றியின் 80ஆம் ஆண்டு விழா. பக்கிங்ஹாம் அரண்மனையை அடைந்த ராணுவ அணிவகுப்பை பார்வையிட்ட அரச குடும்பத்தினர். IPL கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. மும்பை வான்கடை மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.